தற்போது உன் பரோபகாரம் இந்த கூரத்தின் 8 திக்குகளிலும் பரவியிருக்கிறது. என் தந்தையை புகழ்வதில் அர்த்தம் இருக்கிறது. அடியேனை புகழும் அளவிற்கு பெரிதாய் ஒன்றும் அடியேன் செய்துவிடவில்லையே. உன் தந்தையின் அடக்கமான குணம் அப்படியே உன்னிடமும் குடிகொண்டுள்ளது. அதனால்தான் நீ இப்படி பேசுகிறாய். இந்த கூர தேசத்து எளியவர் ஒருவருக்காக அரசர் வரை தனி ஒருவனாகச் சென்று வாதிட்டு அந்த வறியவரை மீட்டு வந்தாயே, அந்த செயலைத்தான் சுற்றியுள்ள அனைத்து ஊர்களிலும் புகழ்ந்து கொண்டாடுகிறார்கள். அதில் அடியேனின் சாதனை எதுவும் இல்லை. அவ்விஷயத்தில் அடியேனின் பொறுப்பும் கடமையுமே முக்கியமானது. என்னுடைய நடத்தை ஒருவேளை புகழப்பட்டால் அது என் தாய் தந்தையரையே சாரும். அவர்களால் வளர்க்கப்பட்டதால் அந்த பெருமை பரவி இருக்கலாம். உன் கர்வமற்ற பணிவான குணம் புறத்தோற்றத்திலும் பிரதிபலித்து நீ ராமசோமயாஜியின் மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்னை நினைக்க வைத்தது. தன் புகழையும் பெருமையையும் தன் தந்தைக்கே உரித்தாக்கும் மகனை பார்ப்பது அரிதப்பா. அடியேனின் பெருமை கிடக்கட்டும், அதை விடுங்கள். தாங்கள் அமுது செய்து விட்டீர்களா? உன்னிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் எங்கள் ஊரிலிருந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது. பெருமாள் சன்னதி தாளிடுவதற்கு முன்பாக நாம் பகவானை, இந்த கேசவனை தரிசித்து விட வேண்டும் என்று கோவிலுக்குள் சென்றேன். பெருமாளையும் நன்கு சேவித்தேன். நான் தரிசனம் முடித்து அன்ன சத்திரத்திற்கு வந்தேன். ஆனால் அதற்குள் அன்ன விநியோகம் முடிக்கப்பட்டு விட்டது. இனி நான் என் ஊருக்கு திரும்புவது கடினம். எனவே இன்று இரவு பொழுதை இந்த கூரத்திலேயே கழித்து நாளை மீண்டும் நம் கேசவனை சேவித்துவிட்டு ஊருக்கு கிளம்பலாம் என்று தீர்மானித்து விட்டேன். என்ன, தாங்கள் இன்னும் அமுது செய்யவில்லையா? கூரம் நகர் வந்த ஒருவர் வயிற்று பசியுடன் பட்டினியாக பெருமானை சேவித்து சென்றார் என்றால் அது அடியனுக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கும். சந்தானம், சின்னையா, அந்த பழக்குடையை கொடு. சுவாமி, மன்னிக்க வேண்டும். தற்போதைக்கு இப்பழங்களை ஏற்றுக்கொண்டு பசியாருங்கள். நன்றி அப்பா. இருப்பினும் ஒருவேளை அன்னம் பசித்த நேரத்தில் தங்களுக்கு கிடைக்காமல் போனது அடியேனுக்கு பெரும் வருத்தமே. நீ அதற்காக வருந்த வேண்டாம் அப்பா. நான் நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். வராதது என் தவறு. அதுதான் பழங்கள் பசியாறுவதற்கு கிடைத்து விட்டனவே. எல்லாம் பெருமாள் திருவுள்ளப்படி நடக்கிறது. சுவாமி, பகவானின் திருவுள்ளம் தன் அடியவர்களை பசியால் வாட்ட வேண்டும் என்று என்றுமே நினைக்காது. தங்கள் மூலம் அடியேனுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தவே விரும்பியிருக்க வேண்டும் அந்த ஆதிகேசவ பெருமாள். ஸ்ரீவத்சங்கா, நீ என்ன சொல்கிறாய்? சுவாமி, அந்த பெருமாளே தங்கள் மூலம் அடியேனுக்கு உணர்த்தியிருக்கும் விஷயம் அன்னதானம்.